கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், அவருக்கென்று ஊழியம் செய்கிற நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது தேவனாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இது உண்மை, இது நிறைவேறும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக எதிர்ப்புகள், அநேக சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால், அவைகள் எந்த ஆயுதத்தை எவர்கள் நமக்கு விரோதமாய் விட்டாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது, அது வாய்க்காதே போம் என்று ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே இந்த புதிய வருடத்திலே இன்ன பிரச்சனைகள் காணப்படுகிறது, இன்ன சூழ்நிலைகள் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களோடு தான் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அதாவது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அனைவருக்கும் தெரிந்தது என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகள். இந்த ஆசீர்வாதம், அதாவது சத்துருக்களுடைய ஆயுதம் வாய்க்காதே போக வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே கர்த்தர்கென்று ஊழியம் செய்ய வேண்டிய கிருபைகளை தருவாராக. அதாவது ஊழியம் செய்வதென்றால் பிறருக்கு நாம் தேவனை பற்றி சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அன்பையும் சொல்ல வேண்டும், பிறருக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். இப்படி தேவனுக்கு சித்தமானவைகளை செய்வதுதான் ஊழியம் செய்கிறது. உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 7 வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் ஒரு வழியாக வருவார்கள், ஆனால் 7 வழியாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. வெற்றி நமதுதான். நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா உபாகம புஸ்தகமும் 33 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான். ஹல்லேலூயா. சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க வைக்கிற தேவன், சத்துருக்களுடைய மேடுகளை நாம் மிதிக்க வைக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எதனால் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டில எதை குறித்தும் கலங்காது. உங்களுக்காக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு. சத்துருக்களில் நின்றும் நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியங்களில் நின்றும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்றும், சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், மேடுகளை மிதிப்பா என்று சொல்லியிருக்கேன். நன்றி இயேசுவே. கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்யும், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.